நம்மளோட சென்னை ஐசிஎஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு வந்து போயிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல் இந்தியா ரயில்வேஸ் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுறதுக்காக நாக்பூருக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட சென்னை ஐசிஎஃப் டீம் உள்ளே போயிட்டாங்களா, எலிமினேட் ஆகிட்டாங்களா, இப்போதைக்கு ஐசிஎஃப் டீம் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக சேலத்தில் மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி வந்து நடந்துச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் யார், ரன்னர்ஸ் யார் அப்படிங்கிற அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் மட்டும் தான் இருக்க போது, ரிசல்ட் மட்டும் தான் இருக்க போது. சோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டா இருக்க போது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் அப்டேட்டா பார்க்க போறது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சேலத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீனியர் ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல பாய்ஸ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டீம். அல்லூர் சதீஷ், குகான் ராஜு, இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிற திருச்சி டீம் அடிச்சிருக்காங்க. ரன்னர் அப் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி டீம் ரன்னர் அப் வந்து வந்திருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரன்னர் அப் வந்து பாத்தீங்கன்னா சென்னை டீம் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சீனியர் ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டீம்ஸா இருக்கட்டும், எல்லா பிளேயர்ஸுமே சாதனையாளர்கள் தான். ஏன்னா அவ்வளோ உழைப்புகள் உள்ள போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கபடி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எங்க அடிப்படும், எப்படி அடிப்படும் ஒண்ணுமே தெரியாது, எப்படியாவது ஏதாவது படும். நான் ஒவ்வொரு மேட்சும் பார்க்குறேன், ஒவ்வொரு ரைடுக்கும் ஒருத்தனுக்கு அடிப்படுது. ஒருத்தனுக்கு காதில் கெட்டு போட்டுட்டு வந்திருக்கான், ஒருத்தனுக்கு கை சுளுக்கு பிடிக்குது, ஒருத்தன் கையில கெட்டு போட்டிருக்கான், தலையில கெட்டு போட்டிருக்கான். அதுக்கப்புறமா வந்து விளையாடுறாங்க. புரியுதா? ஜெயிச்சோம் என்ன அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்கு. 4 நாள் தொடர்ச்சியா மேட்சஸ் வந்து பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க நம்மளை பொறுத்தளவு ஒரு நாள் கபடி விளையாண்டு வந்தோம்னா அடுத்த நாள் குப்பரகப்படுத்தோம்னா எந்திரிக்க முடியாது. அந்த நிலைமையில நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ச்சியா பிளே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ முயற்சிகள், அவ்வளோ உழைப்புகள், அவ்வளோ வலிகள், அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு லெவலுக்கு வந்து இந்த லெவலுக்கு இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சிருக்காங்க இல்லையா. அந்த டோர்னமெண்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு இவங்க எல்லாருமே தான் காரணம். ஸோ எல்லாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஆனால் அடுத்ததா ஐசிஎஃப் டீம் இப்போதைக்கு எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆல் இந்தியா ரயில்வேஸ் டோர்னமெண்ட்டுக்காக நாக்பூருக்கு ப்ளே பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தளவு இப்போதைக்கு ஐசிஎஃப் டீம் செமிஃபைனல்ஸை ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேஸ் டீம் கூட வந்து மோத போகிறாங்க. அங்கே தான் பங்கஜ் மொய்தே, நம்ம அஜின்கியா பவார் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதெல்லாம் விட்டுருவோம், போன வாட்டி ரன்னர் அப்பாக இருந்தோம் நம்ம. ஆனால் இந்த வாட்டி விடக்கூடாது, நம்ம ஐசிஎஃப் டீம் ஜெயிக்கணும். அதுக்கான முழு முயற்சியும் அவங்க போடுவாங்க. அப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது வேற லெவல் இருக்கும். சோ நீங்க வந்து உங்களோட சப்போர்ட்டை மறக்காம ஐசிஎஃப் டீமுக்கு வந்து தெரிவிங்க. அண்ட் அவ்வளோதான் நண்பா. வீடியோ ரொம்ப ஷார்ட்டா இருந்திருக்கும். ஸோ இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you நண்பா.